எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள், பாலியல் கொலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த கோர சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? இந்த கும்மிடிப்பூண்டி சம்பவம், இதில் வந்து வடமாநில தொழிலாளர் ஒரு இளம் வயது ஒரு பையன் தான் இதில் சிக்கினான். அவன் தான் குற்றவாளி. உண்மையில் அங்கே என்ன நடந்தது? இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கான், 14ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு பிபின் மாஞ்சி அப்படின்றவர், பிபின் மாஞ்சின்ற 19 வயது பையன். 19 வயது நிறைவடைஞ்சிருச்சா, 19 வயது ஆரம்பிக்குது. ஏன்டா இதில் 2 இருக்குது. ஜொனைலாக இருக்கா வாய்ப்பு இருக்கும், 18 வயசு ஜொனைலுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணுக்கு 2.5 வயசு. இதை கூட்டிகிட்டு போயிருக்கான். கிராமத்து பெண்மணி ஒருவர் ஒரு உடல் உபாதைக்காக ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாத்ரூம் போகலான்ட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தை கடந்திருக்கு. ஐயோன்னு அவங்க கத்திட்டு உடனே ஓடியாந்து 4-5 பேரை கூப்பிட்டுருக்காங்க. உடனே வந்தோன்னே அவங்க அப்படியே கன்னத்தில் கை வச்சு அப்படியே நின்றுருக்காங்க சடனாக. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேர் இருந்திருக்கு, அந்த பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுருக்காங்க. குழந்தை உட்கார வைக்கும்போது அது பாக்குதான். இந்த கஞ்சா போதை, இந்த மாத்திரை போதை, அது இல்லாமல் அந்த அன்சு போதை, இந்த போதையெல்லாம் என்ன அதிக போதையில் இருந்தவன். ஆமாம், இவனோட தாட்ஸ் என்ன இருக்கும், உங்களை பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்களா, உங்கள் பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோன் தான் அவன் கண்ணுக்கு தெரியும். எவ்வளோ பார்க்குறோம். இந்த மாதிரி கொடூர செயல் செய்கிறவங்களுக்கு வெறும் காமவெறி மட்டுமே இருக்காது. பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு வடமாநிலத்து இளைஞர். ஆமாம், பாதிப்படைந்தது ஒரு வடமாநில குடும்பத்தின் ஒரு சிறிய குழந்தை. ஆனா இவர்களுக்கு போடாதுனது தமிழன். உடனே வந்து ரோட்ல வந்து போராடி அவன் யாரு, அவனை இந்த மாதிரி கைது பண்ணுங்க அப்படின்னு போராடுறாங்க. இந்த இது பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் அங்க போய் இருக்கிறத பார்த்து தூக்கிடுறாங்க. தாம்பரம், மணிவாக்கம், முடிச்சூர், படப்பை, ஒரக்கோடம், அதுக்கப்புறம் எழுச்சூர், பனையூர், அதுக்கப்புறம் வந்துங்க வாரணவாசின்னு ஒரு ஊர் இருக்கு வாலாஜாபாத்துக்கு முன்னாடி. அந்த வாரணவாசிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வாரணவாசி போன மாதிரி தெரியாது, வாரணாசிக்கே போன மாதிரி இருக்கும். அங்கே வடமாநிலத்தின் அவ்வளோ வடமாநிலத்தை 2 பக்கம் பஜார் முழுவதும் அப்படி தான் இருக்கும். ஒரு 19 வயது பையன் அவனோட மொத்த சக்தியும் கொண்டு அந்த குழந்தைய வாயை அடைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை எப்படி சித்திரவதையை சந்திச்சிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் அப்படியே அமைதியாக இருக்கிறான். உடனே தேடிக்கிட்டே வராங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க இந்த பையன் தான் கூட்டிட்டு போனான்ட்டு. உடனே அங்க கூட்டிட்டு போனோன்னு இவங்கெல்லாம் அங்க போறாங்க. டேய் நீ என்னடா இங்க இருக்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் புலனாய்வு பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் விமலேஷ் சார். வணக்கம் சகோதரர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் தாமதமாக எடுத்தாலும் இந்த சம்பவம் ஒரு துயர சம்பவம். இந்த கும்மிடிப்பூண்டி சிறுமி, 3 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு குழந்தை இல்லாமலே போய்விட்டது, இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. இந்த சம்பவம் ஏன் தொடர்கதையாக இருக்குது? நம்ம ஏற்கனவே அந்த கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் இதே மாதிரி தான் நடந்துச்சு, அப்போ பேசணும். அதற்கு பிறகு கும்மிடிப்பூண்டி, இன்னும் தொடர்ச்சியாக அங்கங்கே இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள், பாலியல் கொலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த கோர சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? இந்த கும்மிடிப்பூண்டி சம்பவம், இதில் வந்து வடமாநில தொழிலாளர் ஒரு இளம் வயது ஒரு பையன் தான் இதில் சிக்கினான். அவன் தான் குற்றவாளி. உண்மையில் அங்கே என்ன நடந்தது? இது எப்படி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வா, வன்புணர்வு செய்யப்பட்ட நிகழ்வா? நீங்கள் நிறைய தகவல்கள் வச்சுருக்கீங்க, என்ன நடந்துச்சு? அதாவது கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இருக்க புதுப்பேட்டைன்ற ஒரு பகுதி. அது வந்து சிப்காட்டை ஒட்டிய பகுதி. அது இங்கே முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை திருத்தணி தாண்டிட்டிங்கன்னாவே கும்மிடிப்பூண்டியில் எங்கெங்கே கட்டிட பணிகள் நடக்குது, ஃபேக்ட்ரியில் பணி நடக்குது, லேபர்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தவர்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ அந்த புதுப்பேட்டை பகுதியில் என்ன பண்ணுறாங்க, இந்த இப்போ எளிமையான வீடு கட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய சிமெண்ட்டு கல் மாதிரியே வச்சு
அவங்க பணிபுரிகிற நிறுவனத்தில் இருந்து சார்பில் ஒரு கல்லை வச்சு 2 பக்கம் ஒத்தக்கல் செவரை வச்சு பூசக்கூட மாட்டாங்க. பூசாமல் மேலே தகர ஷீட்டு மாதிரி போட்டு அப்படி பல பேர் வசிச்சுட்டு வராங்க. யார்? வட மாநிலத்தவர்கள் பெரும்பாலானோர் பேர் வளர்ந்துருக்காங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம பார்வையில் எப்படி இருக்கும், தமிழர்களோட பார்வையில் இவங்க எல்லாம் வட மாநிலத்தவர்கள். ஆனால் அவர்களில் பல பிரிவுகள் இருக்குது. அசாம் இருக்குது, ஒரிசா இருக்குது, பீகார் இருக்குது. இந்த மாதிரி பல பிரிவு, பல ஊர்லேருந்து யூபியிலேருந்து வரும், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் கட்டிட தொழில் இந்த மாதிரி லேபராக இருக்கிறவங்க தான். இவங்களை எப்போதுமே வந்து நம்ம கிராமத்திலேயே, அதை கும்மிடிப்பூண்டி புதுப்பேட்டை கிராமத்திலே கூட கிராமத்தோட இவங்க கலக்க முடியாது. அவங்க தனியாக அந்த கட்டிட வேலை பக்கத்தில் தனியாக தான் இருப்பாங்களே தவிர, இவர்கள் பெரும்பாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க உணவு முறைகள் கூட சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. இதில் நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறோன்னா, பெரும்பாலும் ரேஷன் கடையில் அரிசிகள் இப்போ கிராமங்களில் அரிசி போடுறதெல்லாம் உண்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் கூட பெரும்பாலான இடம், சின்ன உதாரணம், தாம்பரம், மணிவாக்கம், முடிச்சூர், படப்பை, ஒரக்கோடம், அதுக்கப்புறம் எழுச்சூர், பனையூர், அதுக்கப்புறம் வந்துங்க வாரணவாசின்னு ஒரு ஊர் இருக்குது வாலாஜாபாத்துக்கு முன்னாடி. அந்த வாரணவாசிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வாரணவாசி போன மாதிரி தெரியாது, வாரணாசிக்கே போன மாதிரி இருக்கும். அங்கே அவ்வளோ வட மாநிலத்தை 2 பக்கம் பஜார் முழுவதும் அப்படி தான் இருக்கும். நம்ம வாரணாசிக்கு வந்துட்டோமா இல்லை வாரணவாசிக்கு போயிருக்கோமான்றது நம்மளுக்கு ஒரு டவுட்டை ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் அங்கே இருப்போம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் நம்மளை மாதிரி தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கடையில் இருக்க அரிசியை 99% இப்போ பெரும்பாலும் யாரும் சாப்பிட்றது இல்லை. அது ஒரு கட்டத்தில் வந்து இட்லிக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த இட்லி மாவும் கடையில் விற்கிறனால அரைக்கிற வேலையும் மிச்சமாயிடுச்சுன்னு எல்லாருமே கடையில் மாவாகவே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த அரிசியெல்லாம் எங்கே போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த வடமாநிலத்தவர்களுக்கு போகுது. சரி சரி. இந்த வடமாநிலத்தவர்களே என்ன பண்ணுறாங்க, யார் அரிசி கொடுக்குறாங்களோ இதை மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு அவர்களுக்குள்ளே விற்கிறதுக்குன்னே ஒரு பார்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இங்கே சம்பவம் நடந்தது அப்படி தான். அப்படி வந்து ஒரு கடைகள் இவங்க பகுதியில் அந்த லைனாக ஒரு 10 வீடு இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்டில் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வராங்க, அந்த வீட்டை கட்டி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு அவங்க போயிடுறான். ஆனால் அவன் சொந்தமாக கட்டின வீடு, இவங்களுக்கு முன்னாடி வந்த இந்திக்காரன் கட்டின வீடு, அதை வந்து என்ன பண்ண அந்த வட மாநிலத்தவர் வேற ஒருத்தனுக்கு வாடகை கொடுத்துட்றாங்க. ஒரே கழிவறை, ஒரு 10க்கு 10 அறை, வெளியே பார்த்தீங்கன்னா 20 ஜோடி செருப்பு இருக்கும். ஒருத்தன் மேலே ஒருத்தன் படுத்து கிடப்பான். நம்ம ரயிலே பார்த்துருப்பீங்கன்னா கழிவறையிலே படுத்து கிடப்பாங்க, எல்லா இடத்துலையுமே படுத்து கிடப்பாங்க. அப்போது ஒரு 20க்கு 20 ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் படுத்துருப்பான். 10க்கு 10லேயே ஒரு 20 பேர் படுத்துருப்பான். செருப்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்கள. ஏன்டா இவங்க பொதுவாக எப்படின்னு கேட்டால், இந்த ரூம் 24 hours பிஸியாக இருக்கும். ஒருத்தன் போனோன்னு ஒருத்தன் டியூட்டிக்கு வருவான், இன்னொருத்தன் போனோன்னு ஒருத்தன் டியூட்டிக்கு வருவான், இன்னொருத்தன் போனோன்னு ஒருத்தன் டியூட்டிக்கு. அப்போ எனி டைம் இருக்கும். அங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலும் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அன்சு போடுறது, அந்த கூல் லீப்னு போடுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவத்தில் இப்படி தட்டியிருப்பாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரக்கேடான இடமா தான் இருக்கும். இப்போ இவங்களை இந்த பகுதியில் கொண்டு வந்து என்ன தான் இருந்தாலும் தமிழர்கள் அங்கே வாடகைக்கு தரமாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வேலை நடக்குதா, வேலை தகுற வரைக்கும் கட்டி வச்சுருவாங்க. அந்த கம்பெனி போனோன்னா நான் தான் கட்டினேன் இப்படின்னு வாடகைக்கு விட்டுட்டு அவன் வேற ஊருக்கு போயிடுறான். திரும்ப அங்கே தினமும் வந்து கொண்டே இருக்கிறாங்க ஆளுன்னும் போது, இவர்களுக்கு தேவையான பொருட்கள், அரிசி, வெளியே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, எண்ணெய், அந்த பருப்பு வகை, ரேஷன் பருப்பு, இது எல்லாம் வச்சுட்டு கூட பீடி, சிகரெட் குடிக்கிறவங்களே வட மாநிலத்தவர் கம்மி, பீடி தான் குடிப்பாங்க பெரும்பாலும். அதுக்கு நடுவில் புகையிலை, அன்சு, இது எல்லாமே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது. அதாவது அன்சு, குட்கா, புகையிலை, இது எல்லாமே அந்த பக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லேயே வேலூர்லேருந்து அப்படியே நேராக வரும்போது நீங்கள் உள்ள எப்படியாவது உள்ளே வந்துடும்ல. இது பயன்பாடு, போதை பயன்பாடு ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சு? இங்கே என்ன நடந்தா, அந்த இடத்துல கஞ்சா புகையும் நடந்திருக்கு, விற்கிறது அப்படின்னு அங்கே இருக்கவங்க பேட்டியில் சொல்கிறாங்க. மற்ற நேரத்தில் மதுவையும் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க வட மாநிலத்தை ஒரு குடும்பத்தில் சார்ந்தவங்க ஒரு குடும்பமாக தனியாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் 2 பையன் 2 பொண்ணு. அதில் வந்து இது வந்து பெரிய பொண்ணு, இதுக்கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. இந்த பெண்ணுக்கு வந்து 3 வயது நிறைவடையில் 2.5 3 வயதுக்கு 2.5 வயசு தான் கடந்திருக்கு. இவங்க குடும்பம் வட மாநிலத்தை குடும்பம், இவங்களும் கூலி தொழிலாளிகள். பட் இவர்கள் வந்து குடும்பமாக இருக்காங்க, அவர்கள் ரூமாக இருக்கிறாங்க. அவர்கள் பேச்சுலராக இருக்காங்க, அந்த பசங்க இளைஞர்களாக இருக்காங்க, இவங்க குடும்பமாக இருக்காங்க. அப்போது அப்படின்னும் போது ஒரே மாநிலத்தவர்கள்ன்றனால ஒரு சிறிய பட்டிருக்கும். ஆனால் இவன் எந்த சிந்தனையில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கு. ஆனால் இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கான், 14ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு பிபின்
மாஞ்சி அப்படின்றவர், விபின் மாஞ்சின்ற 19 வயது பையன். 19 வயது நிறைவடைஞ்சிருச்சா, 19 வயது ஆரம்பிக்குது. ஏன்டா இதில் 2 இருக்குது. ஜொனைலாக இருக்கா வாய்ப்பு இருக்கும், 18 வயசு ஜொனைலுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணுக்கு 2.5 வயசு. இதை கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அருகில் இருந்த இவனோட ரூம் பக்கத்தில், இவன் தங்கியிருக்க ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் காலியாக இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே இரவு வேலைக்கு ஏதோ போயிட்டு இருக்காங்க. பகல் வேலைக்கு போனோன்னே போகும்போது அங்கேருந்து தமிழ் பெண்கள் வந்து ஒரு 4-5 பேர் அங்கே வேலை பார்த்தோம் போகிறான். என்ன இந்த பையன் கூட்டிகிட்டு போகிறான்றது கேஷுவலாக கடந்துட்டாங்க. அவங்க ஊருக்காரன் அவங்களுக்குள்ளே போகிறான், சொந்த பந்தமாக இருக்கும் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டாங்க. இவன் 4 மணிக்கு இப்படி போனதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நினைவுலே இல்லை. 6 மணிக்கு அந்த குழந்தையோட தாய் வந்து ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து, கை குழந்தைய தூக்கிட்டு வந்து, என் பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பாஷையில் அங்கே இருக்கும். ஓரளவுக்கு பெரும்பாலும் தமிழ் எழுவி ரொம்ப விரைவாக கற்றுக்க ஆரம்பிச்சிடறாங்களா. இல்லையே ஒரு பையன் போனான் அப்படின்னும் போது தேடுறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. இரவு 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா கழிவறை, அந்த இது மரம் செடி கொடிகள் புதர்கள் மண்டி போயிருக்க மாதிரி இருக்குது. அங்கே வந்து கிராமத்து பெண்மணி ஒருவர் ஒரு உடல் உபாதைக்காக ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாத்ரூம் போகலான்ட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தை கடந்திருக்கு. ஐயோன்னு அவங்க கத்திட்டு உடனே ஓடியாந்து 4-5 பேரை கூப்பிட்டுருக்காங்க. உடனே வந்தோன்னே அவங்க அப்படியே கன்னத்தில் கை வச்சு அப்படியே நின்றுருக்காங்க சடனாக. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேர் இருந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுருக்காங்க. குழந்தை உட்கார வைக்கும்போது அது பாக்குதான். அதுக்கு நினைவு இருந்தது. அதுக்கு நினைவு இருக்குது, அது பார்க்குதுன்றாங்க. பார்த்த உடனே கூப்பிட்டு அந்த தெருவில் பின்னால் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மார்வாடி இவங்களாம் இருக்காங்க, வட மாநிலத்தில் இருக்காங்க, போய் கூப்பிடுங்கன்னு இங்கேருந்து ஓடி போய் இப்போ தான் ஒரு அம்மா குழந்தை தந்தா அவங்க வேறு பகுதியில் இருக்காங்க. அங்கேருந்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்கக்கிட்ட குழந்தைய கொடுத்துருக்காங்க. குழந்தைய கொடுத்தோன்னா அப்போ தான் ஒருத்தராக வந்து சொல்லாருமே ஒரு பையன் நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த கடைசியாக இந்த ஊடகங்களில் பேட்டி கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பையனை நாங்கள் பார்த்தோம், அந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பையனை அங்கே தேடிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க கூடயே நின்றுருக்கான். ஒன்றும் தெரியாத மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலேயே அவனும் கம்முன்னு இருந்திருக்கான். ஆனால் அந்த குழந்தை கண்ணை பார்க்குது, ஆனால் அது உடல் முழுவதும் அதை வந்து எல்லா இடத்துலையும் அதை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் 2.5 வயது குழந்தைய வந்து அது உடம்பை ஃபுல்லாக கீறி, அது உடம்பில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் இது எல்லாத்தையுமே சிதைத்து மண்ணும் சேரும் சகதியும் ஆக்கியிருக்காங்க. உடனே அவருக்கு அங்கே சின்ன ஜிஹெச், அவங்க ஊர் பழமொழிப்படி சின்ன ஜிஹெச்னுவாங்க, லோக்கலில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனோன்னா அது 7 மணி ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து நேராக ஜிஹெச்சுக்கு இங்கே ஸ்டான்லிக்கு மாலை பொழுதுலேயே நடக்கும்போது சத்தம் எதுவும் பக்கத்தில் அருகில் யாருமே இல்லையோ? இந்த மாதிரி சம்பவங்கள், அந்த மாதிரி சம்பவங்கள்னா நம்ம அதாவது பக்கத்து அறையினா கூட கேட்கணும். ஆனால் பக்கத்தில் ரொம்ப தூரம்னா குழந்தை எவ்வளோ வேகமாக கத்தப்போகுது, குழந்தைய வாய் அடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது. ஒரு 19 வயது பையன் அவனோட மொத்த சக்தியும் கொண்டு அந்த குழந்தைய வாய் அடைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை எப்படி சித்திரவதையை சந்திச்சிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் அப்படியே அமைதியாக இருக்கிறான். உடனே தேடிக்கிட்டே வராங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க இந்த பையன் தான் அப்படின்ற போது அந்த பையன் அது தமிழ் பெண்கள் தான் பார்த்து, தமிழ் பெண்கள் சொல்கிறாங்க இந்த பையன் தான் கூட்டிகிட்டு போனான்ட்டு. உடனே அங்கே கூட்டிகிட்டு போனோன்னே இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. டேய் நீ என்னடா இங்கே இருக்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. அவன் வந்து அந்த குழந்தையோட குடும்பத்தோடய நின்றுக்கிட்டு இருக்கான். இவனை போய் இவன் தான் பார்த்தான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எல்லா பெண்களும் சரமாரியாக தாக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கவங்க 100க்கு கால் செய்து போலீஸ் வந்திருக்கு. போலீஸை வச்சு கொண்டே தாக்கியிருக்காங்க. ஊர் சனமே சேர்ந்து தாக்கும் போது இதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு வடமாநிலத்து இளைஞர், பாதிப்படைந்தது ஒரு வடமாநில குடும்பத்தின் ஒரு சிறிய குழந்தை. ஆனால் இவர்களுக்கு போடாதுனது தமிழன். உடனே வந்து ரோட்டில் வந்து போராடி அவன் யார், அவனை இந்த மாதிரி கைது பண்ணுங்க அப்படின்னு போராடுறாங்க. இந்த இது பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் அங்கே போய் இருக்கிறத பார்த்து தூக்கிடுறாங்க. அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க இவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது, இவன் கூட 2-3 பேர் ரூமில் இருப்பான். இப்போ பொதுவாக இது அந்த பையன் மட்டும் பண்ணல, இன்னும் 2-3 பேர். அதுதான் என்னன்னா, இது விசாரணைக்கு இறுதியாக வருது. அந்த பையன் கூட பல இளைஞர்கள் தங்கியிருக்காங்க. சரி, சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த பசங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது காவல்துறை விசாரணையில் இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, இவன் இந்த பையன் கூட எப்பயுமே 3-4 பேர் இருப்பாங்க. இந்த பையனுங்க அந்த பசங்க ஓடினதை பார்த்துட்டோம், அந்த பையன் ஓடினதை நான் பார்த்தேன், அந்த 3 பசங்க ஓடினதை நான் பார்த்தேன், அதனால அந்த பையனும் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன உடனே காவல்துறை முழுவதுமாக அவனை விசாரணிச்சு அவங்க அங்கே எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கேருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு இரவு கொண்டு வந்துட்டாங்க. இரவு கொண்டு வந்து அந்த குழந்தையோட மூச்சு திணறல் நிற்கவே இல்லை. மூச்சு திணறல் அந்த குழந்தைக்கு நிற்கலை, அப்படியே பார்வை மட்டும் இருந்து கொண்டே இருக்குது.
அது உடலில் வந்து காயங்கள் ஏற்படுற அளவுக்கு குழந்தைய வந்து சரி பாலியல் சீண்டல்ல சிதைச்சிருக்காங்க. முன்பக்கமும் பின்பக்கமும் அது முகங்கள் கொடூரமாக அதை சிதைச்சிருக்காங்க அந்த குழந்தைய. அது காலை வரைக்கும் அப்படியே சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே செயற்கை சுவாசம் முதல் வச்சுருக்காங்க. செயற்கை சுவாசம் வச்சோன்னே 2.5 வயது குழந்தைக்கு ரத்தம் கசிவு ஏற்படுற அளவுக்கு சிதைச்சிருக்காங்கன்னா இதுக்கு மேலே எப்படி என்னால் ஒரு நபராக இருந்திருக்குமா? இப்போ நிறைய பேர் அப்போ இதில் இல்லை, அதுதான் வந்து அதை வந்து விசாரணை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, இங்கே ஸ்டான்லி மருத்துவமனை தலைமை விஜிலா மருத்துவர் அவங்க வந்து இதை வந்து உடனே அவங்க அறிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுக்குறோம். காலையில் குழந்தை 7 மணிக்கெல்லாம் வந்து குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து இவங்களை கைது செய்யுங்க, உடனே நடவடிக்கை எடுங்க, இது வந்து தொடருது. அது என்ன காரணத்துக்காக தமிழர்கள் அந்த போராட்டத்தை பண்ணாங்கன்னா, இவர்கள்னால இந்த வடமாநிலத்தவர்கள்னால சுகாதார சீர்கேடு நடக்குது. எங்க ஆளுங்க குடிக்கிறதுக்கு கூட காலையில் அவங்க கிட்ட தான் போய் மது பாட்டில் வாங்கிட்டு வராங்க. ஓ, அவங்க வியாபாரமே பண்றாங்க. வியாபாரமும் பண்றாங்க, கஞ்சா புழக்கத்தையும் வியாபாரம் பண்றான், அன்சு புகையிலையும் வியாபாரம் பண்றான். எங்க வீட்டு பசங்களே அவங்க கிட்ட தான் போயிட்டு அந்த கடையில் வாங்கிட்டு வரானுங்க. அவங்க தனியா வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வியாபாரம் பண்றாங்க. இவங்களை இங்கே அப்புறப்படுத்துங்க, இவங்களால தான் எங்களுக்கு இதாக இருக்குது, அதனால இவங்க இங்கே இருக்கக்கூடாது வட மாநிலத்தோட. இங்கே எதுக்கு வீட்டை கட்டி அவன் எப்படி இங்கே வாடகை விடுறான்? நீங்கள் கடந்த சில தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வட மாநிலத்தவருக்கு இங்கே வாக்களித்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு பேர் போய் வாக்கு செலுத்துகிற முறை வந்துருச்சுன்றாங்க வட மாநிலத்தோட. இங்கே வாக்கு இன்னும் அவங்களுக்கு இங்கே லைசன்ஸ் கொடுக்கறது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது, அவங்க பேரில் வண்டி வாங்குறதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் இன்னும் கொடுத்துட்டா இன்னும் அவங்க ஒன்றுமே அவங்கள பண்ண முடியாத அளவுக்கு. இப்போ வேற ஒரு வாகனத்தை வாங்கியிருப்பாங்க, பழைய வாகனத்தை ஓட்டுவாங்க, இல்லை வேலை செய்கிற நிறுவனத்தில் ஒரு வண்டி இருக்கும், இல்லை ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க, கிளீனராக வேலை பார்ப்பாங்க, அந்த ஹோட்டல் கடைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு வண்டி இருக்கும். இவர்கள் ரொம்ப கொடூரமாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஏரியாவை வந்து ரொம்ப கேவலமாக மாற்றிட்டாங்க. சுகாதார சீர்கேடு ஏற்படுறாங்க. போதை, கஞ்சா, அன்சு, மது வியாபாரம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இப்ப சிக்கனான்ல இவன் வந்து ஏற்கனவே சைல்டு அபியூசரா பிளஸ் வந்து இவன் நொட்டோரியஸா ஏற்கனவே தவறுகள் எதாவது இருக்கா? காவல்துறை விசாரணையில இந்த பையன் நொட்டோரியஸ் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இவன் நொட்டோரியஸ் கிடையாது, பட் இவங்கிட்ட போதை பழக்கம் இருக்கு, அப்படின்றாங்க. உடனே காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து காலை மாலை தொடர்ந்து போராட்டம் நடக்குது. காலையில் நடக்குது, மதியானம் நடக்குது. அந்த வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க, ஒரு 3-4 வீடியோக்கள். தொடர்ந்து பெண்மணிகள் மட்டும்தான் இங்கே, ஆண்களுக்கு குறைந்த வேலை தான் தவிர தமிழ் பெண்கள் தான் வந்து இது மாதிரி எங்க வீட்டில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக, இது மாதிரி எங்க வீட்டிலே குழந்தை ஆயிடக்கூடாது. பாப்பா வீட்டில் இருக்கிற சமயத்தில் அந்த 4 மணி 5 மணி வாக்கில் தான் இவன் கூப்பிட்டு போயிருக்கான். அவங்க பேரண்ட்ஸோ யாரோ அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லையோ, தாயார் மட்டும் இருந்திருக்காங்க. ஆமா, இந்த பொண்ணு எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ அஜாக்கிரதை தான். இவன் ஏற்கனவே இந்த குழந்தையை நோட்டமிட்டு கொண்டு தான் இருந்திருப்பானோ? இல்லை, வீட்டுக்கு போயிருக்கலாம், ஒரே மொழின்றனால மொழி ரீதியா பேசி இருக்கலாம். அவங்க வீட்டில் வந்து குழந்தை கொடுங்க, எங்க அக்கா பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்க பேகன்னு இருக்கலாம், இல்ல பாபின்னு இருக்கலாம். அப்படி இவங்களுக்குள்ள பேசியிருந்திருக்கான், ஒரே ஊருன்றதுனால பேசியிருக்கலாம். ஆனா அதாவது ஒரு ஒரு முதியவர் தான் இந்த பாலியல் இச்சையில் ஈடுபடுவான்னு இல்லாமல் விடலை பையன் இந்த மாதிரி ஒரு கொடுமையான பாலியல் வன்கொடுமை செய்தது வந்து மிக மோசமானதாக என்ன ஆகுது. அங்கே என்ன பண்ணுறாங்க, உடல் வந்து குழந்தைய வந்து உடனே மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு இறந்துருச்சுன்னு சொல்லும்போது அதை அங்கே கொண்டு வரும்போது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதை உடனே அந்த இடத்துல, அந்த கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் புதுப்பேட்டைன்ற கிராமத்தில் வந்து ஒரு ஜேசிபி வந்து அந்த சுடுகாட்டை வந்து மயானத்தை வந்து சுத்தம் செய்துக்கிட்டு இருக்காங்க, அந்த குழந்தைய அங்கே அடக்கம் பண்ணலான்ட்டு. ஆனால் அங்கே போராட்ட களம் பெருசாக இருக்குது. இங்கே இந்த இந்திக்காரங்க இருக்கக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க. இதை உடனே மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒரு இஷ்யூ, பெரிய இஷ்யூவாக வந்துட்டுருக்கு, சென்சிட்டிவ் இஷ்யூவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பொன்னேரி மயானத்துக்கு கொண்டு போயிட்டு பொன்னேரி மயானத்தில் வந்து இந்த குழந்தைய அடக்கம் பண்ணிடுறாங்க. குழந்தைய அடக்கம் பண்ணோன்னா அதுக்கு உடனே இந்த அடக்கம் பண்ணிட்டாங்க, இங்கே வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பொன்னேரி மயானத்தில் அடக்கம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போராட்டக்காரர்கள் எல்லாருமே கலைஞ்சிட்டாங்க, அங்கேருந்து கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாதி பேரோட குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தைய சரியாக கூட புதைக்கல, ஏதோ கடமைக்காக புதைச்சிட்டு போயிட்டாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஈமக்கிரியை செய்கிறதுக்காக பால்கள் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அந்த ஈமக்கிரியை கூட எதுவுமே செய்ய விடாமல் உடனடியாக அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும்,
அங்கே வந்து உடனடியாக வந்து அதாவது நம்ம அந்த பகுதி எம்எல்ஏ போகிறாரு, அரசு சார்பில் போயிட்டு நிவாரணத் தொகை 8 லட்ச ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்குறாங்க. நிவாரணத் தொகை கொடுக்கும் போதும் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த குழந்தையோட தாயார் வரும்போது அவங்க சிரித்து கொண்டே வந்தார்கள். இதெல்லாம் வந்து ஊடகங்களே அங்கே இருக்கவங்க சொல்கிறது எல்லாம் இன்டர்வியூ வீடியோவில் இருக்குது. அதாவது சிரித்து கொண்டே வந்தார்கள், சிரிட்டு கொண்டே வந்து அவங்க அவங்க வாங்குற பார்த்தா அவங்க பெரிய கவலை இல்லாத மாதிரி இருக்குது. நாங்கள் தான் கவலைப்படுறோம், எங்கள் பகுதியில் இப்படி நடந்தது. என்ன காரணம் அது அந்த மாதிரி எல்லாம் செய்தி வர்றது நீங்கள் எப்படி? அதாவது அந்த மாதிரி செய்தி வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவர்களோட அறியாமையாக கூட இருக்கலாம். வடமாநிலத்து ஏன்டா ஒரு 2.5 வயசு குழந்தை இருக்கும் போதே இன்னொரு குழந்தைய கையில் வச்சிருக்காங்கன்னா அதுவே ஒரு புரிதல் இல்லைல்ல. நீங்க நல்லா பார்க்கணும், ஆல்ரெடி 2 குழந்தை இருக்கு. இங்க நம்ம வந்து 2 குழந்தை பெற்று 3வது குழந்தையே இங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அசிங்கமா நினைச்சிருவானோ, மேல் வீட்டுக்காரன் அசிங்கமா நினைச்சிருவானோ, ஸ்கூலுக்கு போகும்போது அசிங்கமா நினைச்சிருவானோ. இந்த காலத்துல எப்படி 3 குழந்தை பெற்றுக்கிறதுலாம் நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கு. சென்னைக்குள்ள சென்னையில 3வது குழந்தையவே அது ஒரு பெரிய கேவலமா நினைக்கிற இடத்துல அவங்க 4வது குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட இடைவெளி பார்த்தீங்கன்னா 1 வயசு 1.5 வயசுல இன்னொரு குழந்தைய வச்சிருக்காங்க. அது அவங்களோட புரிதலும் அவங்களுடைய அறியாமையை தான் நம்மளுக்கு காட்டுது. அப்போ அவங்க வரும்போது அமைச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, யார் அமைச்சர் என்ன பேர் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது. உடனே வராங்க, அவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வந்து அரசு நிதி உதவி நிவாரணத் தொகையை கொடுக்குறாங்க. இந்த நிவாரணத் தொகை பார்த்தீங்கன்னா அவங்க மாநிலத்துக்காரங்க இங்கே வந்து அந்த பையனை உடனடியாக அவனை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க, பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஊர் ஜனம் வெளுத்துருச்சு, அவனை வெளுத்துருச்சு. ஒரு 4 போலீஸ் வந்து ஒரு 40 லேடிஸுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து உணர்வு பூர்வமான அடி. வந்து ஏன் இவ்வளவு தொடர்கதையா இது நடந்துட்டு இதுக்கு தொடர்கதையான்னு கேட்டா என்ன காரணம்? குடிக்கிறவன் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே போய் கீழே விழுந்துட்டு போயிடுவான். அல்ல ஒருத்தன் அதில் ஒரு குடிகாரன் இந்த குடிகாரன் கூட குடிச்சிட்டு அடுத்த பாரில் போய் இன்னொரு குடிகாரன் கூட குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பான். இன்னொருத்தன் பைக்கில் ஆடிக்கிட்டே இருப்பான், பைக்கில் உட்கார வச்சுன்னா ஆடாமல் வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் அந்த போதை பத்தாதுன்னு சொல்லிட்டு வேற போதையை உட்கொள்றான். பார்த்தீங்களா, இவனுங்களுக்கு இந்த கஞ்சா போதை, இந்த மாத்திரை போதை, அது இல்லாமல் அந்த அன்சு போதை, இந்த போதையெல்லாம் என்ன அதிக போதையில் இருந்தவன். ஆமாம், இவனோட தாட்ஸ் என்ன இருக்கும், உங்களை பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்களா, உங்கள் பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோன் தான் அவன் கண்ணுக்கு தெரியும். எவ்வளோ பார்க்குறோம். இந்த மாதிரி கொடூர செயல் செய்கிறவங்களுக்கு வெறும் காமவெறி மட்டுமே இருக்காது. இதுக்கு பின்னாடி அந்த அந்த சிறுமூளையை தூண்டுற அளவுக்கு உண்டான போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுன்னு காரணமாக தான் ஒரு 19 வயசு பையன், 19 வயது இளைஞன், அவன் இன்னும் முழுமையை பிறந்திருக்காது. அதாவது நம்ம இப்போ பழைய கிராமத்தில் சொல்கிற மாதிரி முளைச்சி 3 அலை விடலை அப்படின்ற மாதிரி பருவம். ஆமாம், இது வந்து இவ்வளோ ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அங்கே இருக்க அங்கே இருக்க கும்மிடிப்பூண்டி ஜனங்களுக்கு அச்சத்தை ஏற்படுது. இவன் இப்படி பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர போனால் என்ன பண்ணுவாங்க இந்த இந்திக்காரனுங்க. அப்போ இவன் ரூமில் இருக்கவங்களாம் ஓடிட்டான். அப்போ அவனுங்க ஓடின காரணம் என்னவா இருக்கும், ஐயோ இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டான், எப்படி வேலை செய்கிற இடத்துல பரவி இருக்கும், அப்போ நம்ம ஓடிடலாம் அப்படின்னு அவன் ஓடனவுடனே என்ன ஆகும், அவனும் தப்பிச்சுன. இது வந்து 3 பேரா 1 பேர் தான் அப்படின்னு நம்ம வந்து இது 4 பேர் செய்திருக்காங்க. இது கொடூரமாக கூட்டு செய்து சதி பாலியல் இதில் ஈடுபட்டிருக்காங்க, குழந்தைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பிரச்சாரம் அதிகமாக ஆகும்போது காவல்துறை தரப்பில் ஒரு அறிக்கை தராங்க. என்ன தராங்கன்னா, இதுவரைக்கும் இந்த வழக்கில் ஒருவர் தான் இந்த குற்றவாளின்னு நாங்கள் கைது செய்து மேற்கொண்டு கூடுதல் விசாரணை செய்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மற்றவர்கள்ன்றது இன்னும் கூட நிறையா பேர் இருக்காங்கன்றது அது ஒரு உண்மைக்கு புறம்பான தகவலாகவே இருக்குது. இருந்தாலும் மேற்கொண்டு விசாரணை செய்து கொண்டு வரும்போது வேற யாரும் இதை தவறாக வந்து பொதுமக்களோ ஊடகங்களோ இதை தவறாக சித்தரித்து நீங்கள் அதாவது இட்டுக்கட்டி பேசாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. முழுமையான விசாரணை இன்னும் முடியல அப்படின்னாங்க. இவரை உடனே பூந்தமல்லிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 29 அதாவது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துகிறாங்க. நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திட்டு இப்போ ஒரு நாள் காவல்துறை விசாரணைக்கு அவனை எடுத்திருக்காங்க வெளியே. அவன் விசாரணையில் என்ன சொல்கிறான் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் வட மாநிலத்தில் என்ன தீர்வு சார் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு என்ன தீர்வு? நம்ம தொடர்ச்சியாக இதே நடந்திருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை வேற போட்டாங்க, ஆனாலும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு.
நீங்கள் சிங்கப்பெண் அதிரடி படைன்றது வந்து என்னைக்கு போட்டாங்கன்னு நம்ம அதை பார்த்தோன்னா 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. சிங்கப்பெண் அதிரடி படை போட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அதோட வியூ அதை வந்து டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இது கிளை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி கண்ட்ரோலில் அதுக்கு ஒரு விங்கு வச்சு அந்த எஸ்பிக்கு தனவில் ஒரு விங்கு வச்சு அதில் யார் இருக்காங்களோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி இதில் வந்து இந்த மாதிரி 2400 சொச்சம் பேரை வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க தவிர இப்போ ரெக்ரூட்மெண்ட் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கிரைமில் வேலை செய்கிற பெண்களை தான் வந்து இதில் ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இன்னும் தனியாக போடலை. அதனால் சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை கொண்டாங்க, மறுநாளே அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்கு அதை வந்து எதிர்க்கட்சி மாதிரி நம்மளும் விமர்சனத்தை கொண்டு வராமல் இது என்னதான் நடந்தாலும் அதான் சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றது அந்த வட மாநிலத்து 19 வயசு பையனுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தைக்கு 2.5 வயசு குழந்தைக்கு தெரியுமா சிங்கப்பெண் அதிரடி திட்டத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணணும், அம்மா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணணும்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போது இது இன்னும் மக்கள்கிட்ட போய் ஒரு பக்கம் பஸ் ஸ்டாண்டில் தமிழகத்தில் ஒரு பக்கம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க. பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன், பொது இடங்களில், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி இந்திக்காரர்கள் இந்த மாதிரி வட மாநிலத்தை இருக்கிற இடத்துல இது வந்து தொடர்ந்து அதிகமாகவே நடந்துகிட்டு வருது. பல கிரைமுகள் தெரியாமல் கூட நடந்திருக்கலாமோன்ற ஒரு இப்போதைக்கு அச்சம் ஏற்படுது. அதனால் இவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும். முதல் இவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்து முகாம் மாதிரி இவர்களை ஒரு எல்லையில் வச்சா மட்டும் இவங்களுக்கு பர்மிட் கொடுக்கணும். இவங்களுக்கு பர்மிட் கொடுத்து இவங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அதாவது நம்ம ஊரில் ஒரு அதாவது வடமாநில தொழிலாளர்களையே தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த பிரச்சனையை நிச்சயமா தள்ளப்பட்டிருக்கோம். இது நம்ம கும்மிடிப்பூண்டியில் ஒரு 20% இருக்காங்க. சென்னை முழுவதும் பல பேர் இருக்காங்க. இன்னும் திருப்பூர், கோயம்புத்தூர், ராமநாதபுரம் குக்கிராமத்தில் கூட போய் அங்கே போயிட்டு ஒரு இது பண்ணிக்கிருக்காங்க. அப்போது இவங்க பறந்து விரிஞ்சிட்டாங்க. இவங்களை கணக்கெடுக்கிறதே காவல்துறைக்கு அரசுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எங்கெங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. ஏன்ட்டா ஊருக்கு போகிற மாதிரி போவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் கெட்டவன்னு சொல்லலை, அதில் 100 பேரும் நல்லவனும் சொல்லலை. நம்ப முடியல. தமிழன் கூட இருக்கவனே நம்ம நம்ப முடியாத போது அவனை சந்தேக கண்ணிலே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்டா அவன் சுகாதார கேடாக இருக்கான், சுற்றம் இல்லாமல் இருக்கிறான். அவன்கிட்ட முதல் வந்து அவன் மூலியமா நம்மளுக்கு நோயும் தடுப்பு வருது, அவன் மூலியமா நம்மளுக்கு பிரச்சனையும் வருது, அவன் மூலியமா நம்மளுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்துது. இவ்வளோ நாள் இவனுங்க கூலிக்கு கொலை செய்வானுங்க, ஆயுதங்களை கொண்டு வருவானுங்க, கஞ்சா புகைப்பானுங்க, அன்சு புகைப்பானுங்க, கூலி புகைப்படுவானுங்க, தம்பாக்க போடுவானுங்க. இப்படியெல்லாம் போய் இன்னைக்கு இவனுங்க பாலியல் வந்து குழந்தை மேலே கொண்டு வந்துட்டான்னும் போது அது ஏற்றுக்க முடியல. இவனுங்களை எப்பயுமே துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி கண்காணிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதை பயந்து தான் இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க போராடல. இவங்களை முதல் கண்காணிக்கணும். இவர்களை வந்து எப்படி இங்க வீடை கட்டி இங்க எப்படி வாடகைக்கு விடுறான், எப்படி ஊர்ல வந்து இவன் இருக்கான், ஒரு ஊர்ல இங்க வந்து கடை வச்சுக்கிட்டு மதுவையும் கஞ்சாவையும் புயலையும் அன்சையும் வித்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான் ஒரு பேக்லயே. இங்க ஒரு அன்சு பாக்கெட்டை 70 ரூபாய்க்கு விற்பான். அப்போ ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் வித்தானாவே அவனுக்கு ஒரு நாளைக்கே 3000 ரூபாய் ஆச்சு. அவன் எதுக்கு வேலைக்கு போறான்? இப்படிலாம் பெண்கள் வந்து அப்பகுதி பெண்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இவர்கள் எல்லாரையுமே கண்காணிச்சு உங்களை முகாம் மாதிரி நடத்தினா மட்டும்தான் கொஞ்சம் சட்டம் ஒழுங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். நிறைய விஷயங்கள் நீங்க இந்த சம்பவத்தை ஒட்டி நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமே எதுனா, இதை நாம ஏன் பேசுறோம்னா ஒரு விழிப்புணர்வுக்காக. வடமாநில தொழிலாளர்கள் பெரும்பகுதி ஒரு சின்ன பையன் பண்ண வேலை பாருங்க, எவ்வளவு பெரிய துயர சம்பவம். இன்னொன்று அந்த குழந்தையும் வடமாநில தொழிலாளருடைய குழந்தை தான். இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதனால தான் ஒரு விழிப்புணர்வு பேட்டியா இந்த பேட்டியை கொண்டு போறோம், மக்களுக்கு கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி விமலேஸ்வரன் சார். மிக்க நன்றி.